ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு யோன் இன்டீரியர். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாநல்லூர் இருக்கிற சைட்டில் தான் ஒர்க் முடிச்சிருக்கோங்க. ஸோ உள்ள ஹாலுக்குள்ளே என்ட்ரோனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூஜா யூனிட் அண்ட் டிவி யூனிட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறோம், என்னென்னா இங்கே ஆக்சுவலாக கரண்ட் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு கரண்ட் வராதனால கொஞ்சம் லைட் இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ட்ரை பண்ணாத ஒரு டிசைன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்னா ஜஸ்ட் டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லைனா டிசைன் கிளாஸ் வச்சு பண்ணி கொடுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை யூனிட்டோட செட்டப்பே ஃபுல்லாக நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் செட்டப் மாதிரி நம்ம பூஜை யூனிட்டுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோர் பார்க்கலாம். உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்பிள் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ மார்பிள் ஷீட் சொல்லுவாங்க. பார்க்க டைல்ஸோட அந்த லுக் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஐவரி கலர் அண்ட் காஃபி கலர் ரெண்டு மிக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன டிஃப்ரெண்டாக நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பூஜை யூனிட் தேவையான பில்லர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த தூண் டிசைன் நம்மளோட ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்க எல்லாம் பார்க்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு டைல்ஸ் கல்லில் வச்சு பண்ணது நினைப்பாங்க. பட் இது நம்ம ஷீட் தாங்க. நம்ம ஃபுல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் டிசைன் எப்படி இருக்குமோ அந்த டிசைன் அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ மேலேயும் சரி கீழேயும் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த டிசைன் அப்படியே அழகாக வந்திருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோரில் பார்க்கலாம். நீங்கள் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ஸ் எல்லாம் வச்சு பெல் கட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது கரண்ட் இல்லை. ஸோ கரண்ட் இருந்துச்சுன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் ஆல்ரெடி பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எரியும் போது அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட் தருவ மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸில் பண்ண ஸ்டெப்ஸ் நினச்சிட்டு வேணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஷீட்டில் ஸ்டெப்பு மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. பேக் சைடு நம்ம ஷீட் ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன்லாம் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் பிக் சைஸில் வர மாதிரி இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சிஎன்சி கட்டிங்கில் அந்த டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஓம் அண்ட் வாழ்க வளமுடன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ பூஜை டெப்த் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பூஜை டெப்த் பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஃபீட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டெப்த் எடுத்து நம்ம ஷீட்டில் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ரூம் செட்டப் அழகாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதாங்க பூஜை யூனிட். ஸோ பூஜை யூனிட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் கீழே வர டிவி யூனிட் டிசைன் இது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காற்றோட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரைட் சைடாக லெஃப்ட் சைட் ஆகட்டும் எல்லா பக்கமும் விண்டோஸ் அதிகமாக இருக்கிறனால ஸோ காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லது தான். ஸோ டிவி யூனிட்டுக்கு வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் கீழே அந்த ஸ்பேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ பூஜன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர்கேஸ் கீழே பேக் சைட் பேனலிங் பார்த்துக்கலாம் நீங்கள், ஐவரி கலரில் மார்பிள் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபியில் நம்ம ஷீட்லேயே ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளேட் டிசைன் கொடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைட் வர மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்க்கலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட் மாதிரி போட்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது தாராளமாக வெயிட் தாங்கும், அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸோட ஃப்ரேம் அண்ட் பாக்ஸோட மேலே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபியில் வர மாதிரி இருக்கும். டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த